கஷ்டப்பட்டு நான் நடித்த படம் நாடோடி மன்னன். அவருக்கு இரட்டை வேட காட்சியில் எனக்கு முதல் வாய்ப்பளித்தார் நாடோடி மன்னன். அதில் இருந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் அத்தனை படத்தில் நான் அவரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இரட்டை வேட காட்சியிலையும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, நிறைய படம் ஆக்ட் பண்ணிட்டேன். அதில் 4 படங்கள் என்னால் மறக்க முடியாத படங்கள். சிரித்து வாழ வேண்டும், நிலத்தை முடிப்பவன், நீரும் நெருப்பும், ஆசை முகம். இதில் நீரும் நெருப்பும் தான் ரொம்ப சிறப்பான ஒரு படம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ என்ன செய்வோ தெரியாது, ரொம்ப நல்லா வரணும், ரொம்ப சிறப்பாக பண்ணணும். சரி, நான் பண்ணிட்டேன். போட்டு பார்த்த அப்புறம் ரொம்ப பிரமாதம் வந்தது. எல்லா பத்திரிகையும் பாராட்டுங்க இந்த ஃபைட்டை மட்டும். சினிமாவில் அவருக்கு என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, அவர் கேமராமேன் அவர் தான், எடிட்டர் அவர் தான், டான்ஸ் மாஸ்டர் அவர் தான், ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் தான், டைரக்டர் அவர் தான். புரட்சி தலைவர் நான் கூட இருந்து பார்த்தோம், அற்புதமான கேமராமேன். ஆனால் யாரையும் நான் தான் செஞ்சேன்னு பெருமடிக்க மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு ஆள், பிரிக்க முடியாத உறவு. அது அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு. 1970 உலகம் சுற்று வாலிபனுக்கு லொக்கேஷன் பார்க்குறதா வந்திருக்காருங்க. இங்கே அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு சாவி கொத்தும் பரிசு அளித்தார். அதை ஏன்ட்ட கொடுத்துக்காருன்னு நான் வச்சிட்ருக்கேன். அது சிறப்பு நிகழ்ச்சி. இவரோட நான் நடித்த அத்தனை படமும் ரொம்ப சிறப்பான படம், அற்புதமான படம். அதை யாராலும் மறக்க முடியாது. எல்லாரும் 100 நாள் 150 நாள் 200 நாள் ஓடின படங்கள் எல்லாம் அந்த காலங்கள்லேயே அவருக்கு நான் அவருடைய மாற்றுக்கு டூப்பாக ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக அவர் மாதிரியே நடப்பேன், அவர் மாதிரியே செய்வேன். இது நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஷாட். இது 7 மணிக்கு மேலே இருட்டாகி போச்சுன்னா என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தலைவரும் நானும் ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி, மாற்ற ட்ரெஸ்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த ஆசை முகம் படத்தில் நான் நடந்து போயிட்டே இருந்தேன். பின்னாடி சரோஜா தேவி வணக்கண்ணேன்னு சொல்லிட்டு நான் பேசாத போயிட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அப்படின்னு. அப்படி கொஞ்சம் போனால் அவர் அங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தோன்னே ஐயோ என்ன இங்கே பார்த்தோன்னே ஐயோ என்ன நீங்கள் நினச்சோம், என்ன தப்பு, ராமகிருஷ்ணன் எம்ஜிஆர் தான், நானும் எம்ஜிஆர் தான், 2 பேரும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொன்னார் அவர். அது எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா அடையாளம் தெரியல, தலைவர் மாதிரி இருக்கனால நமஸ்காரம் நம்ம உனக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு. ஒரு ஹீரோவுக்கு டூப் போடக்கூடியவனுக்கு ஒரிஜினல் துணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஒன்று காஸ்ட்லியாக இருக்கும். ஹீரோவுக்கு மட்டும் நல்ல விலை உயர்ந்த துணியை போட்டு கொடுப்பாங்க, அதே கடலில் மேட்ச் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் அதை ஒத்துக்க மாட்டார். அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ்ஸை டூப்ளிகேட்டும் கொடுத்துடணும்.